ஏலேலே சிங்கர் என்கிற பெரும் செல்வந்தர் திருவள்ளுவரின் மாணவராயிருந்தார். ஒரு தடவை அவர் வழிபாடு செய்து கொண்டிருந்தபோது திருவள்ளுவர் அங்கு வந்தார். மாணவரின் வழிபாட்டிற்கு இடைஞ்சல் செய்ய வேண்டாமே என்று நினைத்த அவர் வீட்டுத் திண்ணையிலேயே உட்கார்ந்து கொண்டார். ரொம்ப நேரம் கழித்து வழிபாடெல்லாம் முடிந்து வெளியே வந்தவர் திண்ணையில் அமர்ந்திருந்த திருவள்ளுவரை பார்த்து திடுக்கிட்டுப் போய், நீங்கள் உள்ளே வந்து வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கலாமே என்று பணிவோடு கேட்க, உன் வழிபாடு என்னால் தடைபடக்கூடாது என்று நினைத்தேன். அதனால்தான் இங்கேயே காத்திருந்தேன் என்றார் திருவள்ளுவர். 4 மணி நேரமாக சிவ வழிபாடு செய்தேன். நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார் ஏலேலசிங்கர். அதற்கு திருவள்ளுவர், திருவல்லிக்கேணியில் நூல் கொடுத்த பாக்கித் தொகை இன்னும் வரவில்லையே, நேரில் போய்க் கேட்டால்தான் கிடைக்கும் போலிருக்கிறது என்று நினைத்தீர்களே, அப்போதே வந்துவிட்டேன் என்று சொல்ல, உள்ளம் ஒன்றி வழிபடாத தன் நிலைக்காகவும் தற்பெருமைக்காகவும் வருந்தினார்.